ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி இந்த ஒரு 3 பொருளை மட்டும் சேர்த்து முறுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் வந்து அரிசி மாவு ஒரு 5 கப் எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் 5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது சாதாரண இடியாப்ப மாவு தான். பாசிப்பருப்பு அரை கப்பு, உளுந்து அரை கப்பு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன், இந்த ஓமம் வந்து 1 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெள்ளை எள்ளு தாங்க எங்கிட்ட இருந்துச்சு, அதனால் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து பால் எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சாச்சுங்க. வச்சுட்டு பாசிப்பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன். அந்த அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நடக்கலை மட்டும் நம்ம இந்த முறுக்கில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் ஆறுறதுக்கு போட்டாச்சுங்க. இப்போ அடுத்ததாக வந்து உளுந்தையும் அதே மாதிரி பேனில் போட்டிருக்கேன். போட்டு இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து வேர்க்கடலை ஒரு 5-6 ஸ்பூன் போல் எடுத்துருக்கேங்க. அந்த வேர்க்கடலையும் போட்டு இப்போ வறுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆறின பாசிப்பருப்பு, உளுந்து 2 சேர்த்து இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போ பாசிப்பருப்பும் உளுந்தையும் நல்லா அரைச்சி இப்போ சேர்த்தியாச்சுங்க. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி வேர்க்கடலையை தனியாக அரைச்சி இப்போ சேர்த்திக்கலாம் மாவோட. பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் போல் போட்டாச்சு. அப்புறம் என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லைங்க, அதனால் நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கிறேன். இப்போ ஓமமும் ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நல்லா இப்போ பாருங்கள், நல்லா நான் எண்ணெய் காய வச்சது நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருக்கணும் எண்ணெய். இல்லைன்னா இதில் வந்து பட்டர் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி நான் பட்டர் சேர்த்தலை, எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். இப்போ அதை நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்திருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்திக்கலாம். நான் எடுத்திருக்க பால் அளவு வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு நான் எடுத்திருக்க மாவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ வந்து ஒரு முறுக்கு குழாய் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு இதில் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தேடில் ரொம்ப டேஸ்ட்டான முறுக்கு ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச வீடியோவில் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே நிறைய முறுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம நடக்கடலை சேர்த்து செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்குறது தான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சது. இப்போ முறுக்கை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்திருக்க பொருளில் எனக்கு இவ்வளோ முறுக்கு எனக்கு கிடச்சிச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியான முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, எவ்வளோ முறுக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்க வேண்டியது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.